கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பணத்திற்காக அப்பாவிகளை சீரழிக்கும் சூதாட்ட விளையாட்டு எல்லையில்லாமல் தலைவிரித்தாடுகிறது. மெகா அளவில் சூதாட்டம் நடத்தி லட்சக்கணக்கில் வருமானம் பார்க்கும் அரசு பள்ளி ஆசிரியர் மீது நடவடிக்கை பாயுமா? பணத்திற்காக அப்பாவிகளை சீரடிக்கும் அரசு பள்ளி ஆசிரியர். பர்கூர் அருகே பகிரங்கமாக நடக்கும் சட்டவிரோத சூதாட்டம். நடவடிக்கை எடுக்குமா தமிழ்நாடு காவல்துறை? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை அடுத்த அத்திமரத்துப்பள்ளம் பகுதியில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் தனது கடமையை மறந்து சட்டவிரோத சூதாட்ட விடுதி நடத்தி பொதுமக்களின் வாழ்க்கையை சீரழித்து வருவதாக அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அத்திமரத்துப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த செல்வக்குமார் என்பவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மாதம் அரசு கொடுக்கும் ஊதியத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு சரிவரச் செல்லாமல் மாணவர்களுக்கு பாடம் நடத்தாமல் வகுப்பை கட்டடித்து ஊர் சுற்றி வருவதாக கூறப்படுகிறது. காரணம், அரசியல் பிரமுகர்கள் துணையோடு சட்டவிரோத சூதாட்டத்தை முழு நேர தொழிலாக ஆசிரியர் செல்வக்குமார் நடத்தி வருகிறாராம். அவரது மகன்தான் சூதாட்ட நெட்வொர்க்கிற்கு பிளான் அட்வைசராம். இவர்களது சூதாட்ட விடுதிக்கு கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் பலர் சூதாட்டம் விளையாட வருகிறார்கள். காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை தங்கு தடையின்றி இங்கு லட்சக்கணக்கில் பணம் வைத்து சூதாட்டம் நடக்கிறது. பண ஆசையில் தினமும் சூதாட்டம் விளையாடி பலரும் நடுத்தெருவிற்கு வந்துள்ளனர். ஆனால் தினமும் புதிதாக வரும் ஆட்களை டார்கெட் வைத்து ஆரம்பத்தில் வெற்றி பெற வைத்து பண ஆசையை தூண்டி இறுதியில் மொத்தத்தையும் சரக்கென உருவி விடுவார்கள். கடுமையான சட்டத்தை தூக்கி பாக்கெட்டில் மறைத்து சட்டவிரோதமாக நடக்கும் இந்த சூதாட்ட குடோனின் வீடியோ வெளியாகி தற்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே மாவட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தற்போதாவது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தலைவிரித்தாடும் சூதாட்ட செயலை அடியோடு அழிக்க வலியுறுத்தி உள்ளனர். மேலும் சூதாட்ட கும்பலின் லீடராக பார்க்கப்படும் அரசு பள்ளி ஆசிரியர் செல்வக்குமார் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.